நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்றார். சிலர் என்கிற இடத்தில் உங்கள் அழைப்பையும் உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறதையும் கவனிக்க வேண்டும். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் TV. என் அன்பு சகோதர சகோதரிகளே, brothers and sisters in Christ, இன்று கிறிஸ்து இயேசு உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரே ஒரு the வசனம் given word from Christ, 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2 Peter chapter 1, 10வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். this is 10. ஆகையால் சகோதரரே, சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுவதில்லை. கைகளை தட்டி, Let us clap all. பலத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Loudly. பக்கத்தில் கைகளை கொடுத்து முகங்களை பாருங்கள். Shake your hand and look at their faces. சிஸ்டர்ஸ் பார்த்து சொல்லுங்கள். சகோதரிகள் அந்த ஆகையால் சகோதரி, therefore sisters, உங்கள் அழைப்பு. your calling. பக்கத்துல ஆண்களை கைகளை கொடுத்து சொல்லுங்கள். Brothers, ஆகையால் சகோதரனே, therefore brethren, உங்கள் அழைப்பு. your calling. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. இந்த வார்த்தைகளை தேவன் எனக்கு The கொடுத்தார். Lord gave this promise to me. இந்த வசனத்தை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Let us pay your attention to this word. ஆகையால் சகோதரரே என்று சொன்னார். Therefore brethren, ஆகையால் சகோதரிகள் என்று நீங்கள் விசுவாசித்து போடுங்கள். faithfully accept that. Therefore sisters, என் அன்பு சகோதரனே சகோதரி, brothers and sisters in ஆகையால் Christ, சகோதரரே, therefore brethren, மீன்களை பிடித்திருந்த ஒரு மீனவ மனிதன் the fisherman, நன்றாய் கவனிக்க வேண்டும். listen, அந்த படகு கிறிஸ்து இயேசுவை சுமந்த படகு. the boat experienced Christ Jesus. அந்த படகில் இயேசு உட்கார்ந்திருந்தார். Jesus sat on the boat. அந்த படகுக்கு முதலாளியாகவும் சொந்தக்காரனமாய் இருந்தவன் தான் இந்த பேதுரு. This Peter was the owner of that boat. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? What does he say? வலைகள் என்கிறது பார்க்கும் பொழுது Nets mean, ஒரு நெட்ல பல ஆயிரக்கணக்கான கண்ணுகள் இருக்கும். you can see many knots in the net. ஒரு கண் அல்ல, ஆயிரக்கணக்கான கண்ணுகள் கட்டம் கட்டமாக இருக்கும். You can see thousands of knots in the நன்றாய் net. கவனிக்கணும். அது இப்படி பிடிச்சு இழுக்கும் போது கண் ஷேப்ல இருக்கும். When stretched out, it's looking like ice. இந்த பக்கம் இழுத்தாலும் கண் ஷேப்ல இருக்கும். This side it will be like நீங்கள் எந்த பக்கம் இழுத்தாலும் அது கண் ஷேப்ல வரும். wherever you stretch, இது it will அர்த்தம் like, என்ன? meaning, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அப்படிப்பட்ட வலைக்கும் ஆஸ்திக்கும் சொந்தக்காரன் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஆகையால் சகோதரே உங்கள் அழைப்பு என்று சொல்லுகிறார். this is Simon Peter says, therefore brethren, your calling and election. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, சற்று நான் உங்களை கிறிஸ்துவின் அருகே நிறுத்தி உங்களையும் அவருடைய முகத்தை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். I delight to bring you up near Christ and delight to compare you and Christ. தேவனிடத்தில் பல மணி நேரங்கள் அவரோடு சஞ்சரித்து வந்திருக்கிறேன். Many of us, I spend my time with God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of அவரோடு பேசுவதை தவிர எனக்கு வேறு பழக்கம் கிடையாது. There is no habit only speaking with God. நான் அவரோடு கூட சஞ்சரிப்பதே என் வாழ்க்கையாக வைத்திருக்கிறேன். My life always walking with God. ஆனால் இங்கே வேதத்தை கவனித்து Look at பாருங்கள். the Bible here. தேவனிடத்திலே முந்திரி கொட்ட மாறி கேட்கிற ஒரு மனிதன் தான் பேதுரு. He was a person. என்ன கிடைக்கும் என்று தேவனை பார்த்து He said, கேட்டான். what should we get? தேவன் இது உனக்கு நேரிடக்கூடாது என்று தேவனுக்கே வார்னிங் கொடுத்தான். He said, it should not happen to you. அவன் கேட்ட இடத்திலெல்லாம் அவன் தோற்றுக்கொண்டே வந்தான். Wherever he placed, he என்ன failed காரணம்? before Jesus. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். Because our Lord is almighty. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of இந்த God, வார்த்தைகளை சற்று கவனித்து look பாருங்கள். at this verse. ஆகையால் சகோதரனே சகோதரியே உங்கள் அழைப்பை பாருங்கள் என்று சொன்னார். Therefore, brothers and sisters, watch your calling and election. இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது அழகாக பிரசங்கம் செய்தார். When Jesus lived on this earth, he preached beautiful gospel. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் those who are back, they become a friend, and those who நன்றாக are கவனிக்க become வேண்டும். back. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்றார். But many were called, but elected is very few. மத்தேயுவின் புத்தகம் 20:16 Matthew 20 verses 16. இயேசு இன்னொரு இடத்தில் பிரசங்கிக்கும் போது அழகாக சொன்னார். In another place, Jesus said, மத்தேயு 22:14 சொன்னார், 22 verses 14 of Matthew, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். many were called, but
Very few are elected. அந்த சிலர் என்கிற இடத்திலே உங்கள் அழைப்பையும் உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறதையும் கவனிக்க வேண்டும். You should step into that place and pay your attention about your calling. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அங்கே சீமோன் பேதுரு சொன்னான், ஆகையால் சகோதரனே சகோதரியே உங்கள் அழைப்பு என்றார். So Simon says, therefore brothers and sisters, make eager to make your calling and election. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உங்களுடைய அழைப்பு என்று சொன்ன Your calling. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அழைப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Give ear to your calling. ஒருவேளை உன்னை சங்கீதக்காரனாக தேவன் அழைத்திருந்தால், maybe the Lord called you as a நீ psalmist. சங்கீதத்தின் மேலே கவனமாய் இருக்க வேண்டும். Remain on that psalm. ஒருவேளை நீ ஜெப வீரனாய் அழைத்திருந்தால், you are a prayer warrior. நீ ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். Remain in prayer. ஒருவேளை உபவாசிக்கிறவனாக உன்னை அழைத்திருந்தால், Remain in fasting. உன்னுடைய உபவாசத்தில் உன் வாழ்க்கையை நீ செலவிட வேண்டும். Remain in fasting in your உன்னை life. தேவன் எந்த இடத்தில் அழைத்திருக்கிறாரோ What purpose the Lord has அந்த called you. இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். You should remain in that place. That is the blessings. சிலர் தன் அழைத்த அழைப்பை விட்டு வேறு இடத்திற்கு போகும் பொழுது இயேசு வந்து தேவன் வந்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? Somebody give up their calling, then the Lord coming to ask you, where are நன்றாய் you, கவனிக்க Adam? வேண்டும். ஆதாமை தேவன் வைத்த இடத்தில் தேவன் வரும் பொழுது ஆதாம் காணவில்லை. Adam was not there when the Lord placed him in a அங்கே அவன் specific தன்னுடைய place. அழைப்பிலிருந்து சற்று விலகி விடுகிறான். He give up his calling. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை கிறிஸ்துவின் அருகே வைத்து உங்கள் முகத்தையும் கிறிஸ்துவின் முகத்தை ஒப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். Again I delight to bring you up near Christ and delight to compare your face and the face of Jesus. உங்களுடைய அழைப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். More eager to make your calling and election of இதுதான் God. மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் தகப்பனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். There is a difference between man and God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது when you pay your attention to the word, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். many were called by God. ஆனால் சிலரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். Elected are very few. அந்த அழைப்பிலே சிலர் மட்டும்தான் வருகிறார்கள். Elected are very few. அப்படி என்றால் ஆண்டவர் உன்னை அழைப்பதற்கு ஒரு நோக்கம் There இருக்கிறது. is a purpose for your election. ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் நீ 5:30 மணிக்கு நீ வந்து நிற்பாயானால் உன்னுடைய அழைப்பின் ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியும். 6 o'clock worship means come earlier and you can inherit. இந்த வேதத்தை சற்று கவனித்து Pay பாருங்கள். attention to this word. உங்கள் அழைப்பு என்று சொல்லுகிறார். Your election. உங்களுடைய அழைப்பின் அனுபவத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the experience of your election. இந்த வேத பகுதியை நீங்கள் கொஞ்சம் அலசும் பொழுது, When you analyze the word of the Lord. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எழுதும்போது அழகாக எழுதுகிறார். When Paul wrote a letter to Romans, அந்த அழைப்பின் வெளிப்பாட்டை சொல்லி எழுதுகிறார். sharing the revelation of the calling. எப்படி சொல்லி எழுதுகிறான்? How he wrote? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அழைக்கப்படுகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் According இருக்கிறது. to the election and plan of God, those who call by God, all things together good and best for them. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, According to His will, those who call by God, according to His plan. அந்த அழைப்பு தேவனுடைய தீர்மானமானதாய் இருக்கிறது. The calling is the plan of God. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருகிறார்கள் என்று சொன்னார். He who heard the prayer, all men of flesh will come to thee. ரோமர் 8:28 சொல்லுகிறது, Roman 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. According to His will, those who love God, all things together good for them. அந்த அழைப்பிலே ஒரு தீர்மானத்தை வைக்கிறார். There is a pre-planned in His calling. தீர்மானம் இல்லாமல் தேவன் எவரையும் அழைப்பதில்லை. Without a plan of God, மனுஷன் பிரயாசப்படுகிறது உண்மைதான். it's true we made efforts. ஆனால் தேவனுடைய காலிங் என்கிறதான அந்த அழைப்பின் காரியத்திலே தீர்மானத்தில் நாம் சரியாய் இருக்கிறோமா? We should remain in the plan of God and will of God. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, According to His plan. அவர் உங்களுக்கு ஒரு தீர்மானம் வைத்திருப்பார். The Lord had a plan இந்த about you. தீர்மானத்தின் என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று According to தீர்மானித்திருக்கிறார். this plan, I should bless my நாம் அந்த people. தீர்மானத்துக்கு மாறாக வியாக்கியானத்துக்கு போய் விடுகிறோம். When we break the plan of God, we are failed. தேவன் ஊற்றப்படுகிற நேரத்திலே நாம் குனியாமல் என்ன பண்ணுகிறோம்? நகர்ந்து விடுகிறோம். The time of anointing, we give up ourselves. to the தேவனுடைய Lord. ஆவியானவருடைய அழைப்பு அங்கே காணப்படுகிறது. Here, the plan of God is there. அதே வேதம் என்ன சொல்லுகிறது? Same word. ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது இன்னும் அழகாக எழுதுகிறார். In Romans, Paul ரோமர் says, கழுத நிருபம் 8:30 வாசிக்கும் பொழுது, verses 30, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைக்கிறாராம். those He predestinated, He also கையை called. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. தேவன் யாரை முன் குறிக்கிறாரோ Those who
அவர்களை predestinated, அவர் அழைக்கிறார். he also called. எவர்களை தேவன் அழைத்தாரோ Those he called, அவர்களை நீதிமான்கள் he ஆக்குகிறார். also justified. நன்றாய் கவனிக்கணும். Listen. யாரை நீதிமானாக்கினாரோ Those who justified, அவர்களை மகிமைப்படுத்தி he இருக்கிறார். also glorified. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says, தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னான், Angel said to Mary, மரியாளை நீ பாக்கியவதி, Mary, you are blessed. மரியாளை நீ பாக்கியவதி, Blessed among women. பரிசுத்த ஆவியான உன்மேல் நிழலிடுவார் என்று சொன்னார். Spirit of the Lord will shadow on you. உங்களே அந்த மகிமையின் நிழல் இருக்குமானால் If the shadow on you, உங்களுடைய அழைப்பு நிச்சயமாக இருக்கிறது, உன்னை ஆசீர்வதித்து உண்மை என்று அறிந்து கொள்ளலாம். your calling is confirmed and the heaven will respond to you. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. ஹalleluya. Praise be to God. பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு Loudly, ஸ்தோத்திரம். loudly, glory என் to அருமையான God. தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to ஆகையால் சகோதரனே சகோதரியே, Therefore, brothers and உங்கள் sisters, அழைப்பு என்று சொல்லுகிறார். your calling. என் அருமையான தேவ பிள்ளைகளே, Children of உங்களை God. தேவன் எந்த இடத்திற்கு அழைத்தாரோ அந்த இடத்திலிருந்து ஜம்ப் பண்ணாதீங்க. What purpose the Lord has called you, remain in. வேத ஆகமத்தின் வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது When we meditate the word of the Lord, இந்த வார்த்தைகள் நமக்கு கிரியை செய்கிறது. this will work in our life. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பை பாருங்கள் என்று சொன்னார். Therefore, brethren, sober about your calling. ஞாயிற்றுக்கிழமை உங்களை தேவன் எதற்கு அழைக்கிறார் What தெரியுமா? purpose the Lord called you to தன்னுடைய worship? ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பதற்கு, To share the blessings, தன் மூலமாய் சுகத்தை to கொடுப்பதற்கு, heal you, வார்த்தையை கொடுப்பதற்கு, to give his word, உன்னை உயர்த்துவதற்கு. to lift up you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, many people are ஆண்டவருடைய நாளை அதாவது அசட்டை பண்ணுகிறார்கள். they hesitate the day of God. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி So சொன்னான். Paul the apostle says, கலாத்தியர் 1:15 சொன்னான். Galatians chapter 1 என்ன verse சொன்னான்? 16. What is என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்து எடுத்து. He is the Lord who separate me from the womb of my mother. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் ஐயா. Hallelujah. என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை பிரித்து எடுத்து Who separate me from the womb of my mother. கிருபையினால் அழைத்தவர் என்று சொல்லுகிறார். Call me with his mercy. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வெறுமனையாய் ஒருவனை அழைக்க மாட்டார். Not is a simple calling. வெறுமனையாய் ஒருவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டார். baptism. யோவான் சொன்னா, நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், I am giving baptism to the எனக்கு water. பின் ஒருவர் வருகிறார், He will come behind அவர் me. ஆவியினாலும் அக்கினியினாலும் கொடுப்பார் He என்று will give சொன்னார். with the fire and the உங்களை spirit. தாயின் கற்பத்திலிருந்து பிரித்து எடுக்கிறார். He will separate you from the mother's உங்க womb. அம்மா வயிற்றிலே உருவாகும் பொழுது From your mother's womb, the Lord has separated you. நீ எந்த குடும்பத்தில் பிறக்கறியோ Which ration அதை may அவர் be. கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். The Lord of mind பிறக்கும் about பொழுது it. On the உன் day of தாயின் birth, கற்பத்திலிருந்து உன்னை பிரித்து God எடுக்கிறார். has separate you from your mother's womb. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. உன்னை பிரித்து எடுத்து Separate you, கிருபையினாலே உன்னை அழைக்கிறார். call you with his mercy. உனக்குள் இருக்கிற கிருபை உன்னுடைய அழைப்பை The வெளிப்படுத்தும். mercy reveal the calling. உன்னுடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தும். It will reveal the blessings. இந்த உலகத்தில் கிருபை இல்லைவிட்டால் உன்னுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ சுதந்திரிக்க முடியாது. Without mercy, you cannot claim the blessings of the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் கற்பத்தில் இருந்து தாயின் வயிற்றில் இருந்து என்னை பிரித்தெடுத்தார் என்றார். Who has separated me from my mother's womb. அதனால தான் தாவீது சொன்னான், So King David says, என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உம்முடைய எனக்கு நீ தேவனா இருந்தீர் என்று சொல்லுகிறான். before I was created in my mother's womb, you are my God. என்னுடைய தாயின் வயிற்றிலே In my mother's நான் womb, உருவாய் இருக்கும் பொழுதே When I create- எனக்கு நீர் தேவனாய் இருந்தீர் என்று you are சொன்னான். my God. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. சங்கீதங்களின் புத்தகம் 22:10 சொல்லுகின்றன. Psalm 22 verses 10. அதே தாவீது அரசன் இப்படி சொன்னான், Same David என் says, தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, அதனால் எப்பொழுதும் உம்மை துதிப்பேன் என்று சொன்னான். I praise you always because you took me from my mother's womb. சங்கீதங்களின் புத்தகம் 71:6 71 verses என் 6. தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்றான். You took me from my mother's எங்க womb. அம்மா வயித்துல நான் சிக்கிக்கிட்டு இருந்த பொழுது என்னை எடுத்தது நீ தான் ஆண்டவரே. You only brought me எனக்கு from my முன்னாடி mother's 7 பிள்ளையை நீ எடுக்கல எனக்கு தெரியாது. I don't bother about my எங்க brothers. அம்மா வயித்துல இருந்து என்னை எடுத்தது பிரித்து எடுத்தது நீரே. You only separate me from my mother's அதனால் womb. நான் உம்மை துதிப்பேன் என்று So I சொல்லுகிறான். will praise you. அதனால் உம்மை போற்றுவேன் என்று So I will சொல்லுகிறான். exalt you. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. வேதம் சொல்லுகிறது. Bible says. அதைத்தான் ஏசாயா மூலமாய் தேவன் சொன்னார். Through prophet Isaiah. என்ன சொன்னார்? What does he say? ஏசாயா சொன்னான், கர்த்தர் என்னை அழைத்து, The Lord has called me. கர்த்தர் என்னை அழைத்து The Lord has called என் me. தாயின் வயிற்றில் இருந்து நான் வெளிப்படுவதற்கு முன்பே, என் தாயின் வயிற்றிலே நான் கருதரித்திருக்கும் பொழுது என் பெயரை அவர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் When I என்றார். formed
formed in my mother's womb, the Lord has exalted my name. என் பெயரை என்னுடைய நாமத்தை The Lord பிரஸ்தாபப்படுத்தினார். has exalted my name. தாவீது அரசனாய் வருவான் என்று அவன் அப்பனுக்கே தெரியாது. Father do not know about the calling of David. அவனோடு கூட அந்த அண்ணனுக்கு தெரியாது. His brothers do not know. ஆனால் தேவனுடைய அழைப்பு என்னது? What is the calling of தாவீதை தேடி போகிறது. அவனை உயர்த்தும்படி போகிறது. இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார், உன்னோடு பரிசுத்த ஆவி பேசுகிறார். உன்னை அழைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. Today the Holy Spirit says there is a purpose for your calling. நீங்கள் என்னை கவனிக்க வேண்டும். Pay attention. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. வேதம் என்ன சொல்லுகிறது? 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஐ வாசிக்க நாம் கேட்போமா? 14th word. 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினாலே, நல்ல கவனிங்களே, மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். கைகளை தட்டி வரலையே சொல்லுங்களேன். இந்த செய்தியை இன்றைக்கு கேட்பதற்காகவே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். He called you to hear this gospel. எதற்காக? உங்களை மகிமைப்படுத்த, to glorify, உங்களை உயர்த்த, to lift up you, உங்களை ஆசீர்வதிக்க, to bless you, உங்களை மேன்மைப்படுத்த, to glorify you. இன்றைக்கு நான் பேசுகிற இந்த சுவிசேஷ வசனம் உன்னை அழைத்து வந்திருக்கிறது. This gospel has brought you here today. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பேதுரு என்ன சொன்னார்? 1 பேதுரு 1:15 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். கை தட்டி அப்பாக்கு. He who called you is holy. யாரு? பரிசுத்தர். யார் மகனே? பரிசுத்தர். பரிசுத்தர் ஆகையால் So உங்களுடைய நடக்கை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக. So be holy in all you do. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. I'm not. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையின் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். Before the conclusion, I delight to share வேத வசனத்தை சற்று கவனித்து the word of the பாருங்கள். Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபோது உலகமெங்கும் பஞ்சம் உண்டான காலத்தில், When people of Israel under the clutches of Egyptian, famine sweep up the world. 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவன் போய் அங்கே இருந்த நாட்களிலே, A person sold by 20 silver. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அங்கே இருந்த அந்த மனிதனுடைய பெயர் தான் நம்முடைய தகப்பனாகிய, நம்முடைய தேவனுடைய மனிதனாகிய, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய, குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவனாகிய யோசேப்பு. His name was Joseph, elected man of God. தன்னுடைய சகோதரரை அழைத்து சொல்லுகிறான், He brought his brothers and said, நான் பார்வோனிடத்திற்கு போகிறேன், I am going to Pharaoh. நான் போய் அவனை பார்த்து சொல்லுகிறேன். And I am going to say, இந்த பட்டணத்திலே நான் பெரிய அதிபதி தான், in this place I am a prince. நான் பெரிய அதிபதி தான், Prince. அதில் மாற்று கருத்து இல்லை. No doubt about it. ஆனால் நான் பார்வோனிடத்தில் போகிறேன், I am going to Pharaoh. நம்முடைய குடும்பத்தை பற்றி நான் பேசுகிறேன். Share about our நான் family. என்ன சொல்ல போகிறேன்? What I am going to share? என் தகப்பனாரும் என் தகப்பனுடைய குடும்பமும் என் சகோதரருடைய குடும்பம் வந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய குடும்பத்தினுடைய சரித்திரத்தை நான் பார்வோனிடத்தில் சொல்லுவேன். I am going to share about my family details to Pharaoh. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. அல்லேலூயா. Praise the Lord. நான் உங்களில் 50 பேரை அனுப்புகிறேன். I am going to send 50 கொஞ்சம் persons. பேர் இங்க போங்க. Go. ஆனால் ஒண்ணு நடக்கு, நான் சொல்லிட்டு வெளில வந்துருவேன். பார்வோன் உங்களை அழைப்பான். And the calling of Pharaoh will come to you. Hallelujah. Praise the Lord. Big clap aloud. கைகளை தட்டி. பார்வோன் உங்களை அழைப்பான். Pharaoh will call you. பார்வோன் உங்களை அழைப்பான். Pharaoh will call you. அவன் அழைத்து உங்களை கேட்பான். And he'll ask you, நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? what is your answer? நம்முடைய குடும்பத்தினுடைய தொழிலின் ரகசியங்களை சொல்லுங்கள். You should reveal about your family's secret and your. பார்வோன் உங்களை அழைத்து விசாரிப்பான். The Pharaoh will inquire you. நாங்கள் யார்? Who are you? எங்களுடைய பிதாக்கள் எப்படிப்பட்டவர்கள் What about your forefathers? என்று நீங்கள் சொல்லும் பொழுது When you share about ஒன்று yourself, மட்டும் நடக்கும். what will happen? எகிப்தியருக்கு For Egyptians, மேய்ப்பர்களை கண்டால் அருவருப்பார்கள். they will hesitate the shepherds. ஏனால் இந்த மேய்ப்பர்கள் சகதியிலே கிடக்கிறவர்கள், Shepherds always in மணல்களிலே கிடக்கிறவர்கள், They are always in mud. மண் வாசனை உள்ளவர்கள். They are always in mud. உங்களை கேட்கிறதான வேளையிலே When he inquired, நீங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் என்று சொன்னார். in a straight way you reveal your secrets. நீங்கள் நம்முடைய தகப்பனுடைய சட்டத்தையும் அழைப்பை மாத்தாத. Don't change the degree. பார்வோன் கேட்கிறதுனால உன் அழைப்பை மாத்தாத. Don't change your call. பார்வோனை தெரிந்து கொள்ளு. உன்னை அழைக்கும்போது கர்த்தர் உன்னை பிதாக்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதை மாத்தாத. When
Pharaoh called you, don't change your calling. இன்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். Today the Lord asks you. ஆகையால் சகோதரனே, Therefore brethren, நீ எதற்கு வந்திருக்கிறாயோ what purpose has உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நீ மாறாத. ஆதியாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 46ஆம் அதிகாரம் 46 ஆதியாகமம் 46 chapter 46 31 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். முடிக்க verses போகிறேன். 31 onwards. பின்பு யோசேப்பு Than தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பனுடைய குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு பிள்ளையே, நீ ஜெப வீரனாய் அழைத்திருந்தால் ஜெபத்தை விட்டு ஜம்ப் பண்ணாத. If the Lord called you as a prayer warrior, don't go up. சங்கீதக்காரன் அழைத்த சங்கீதத்தை விட்டு ஜம்ப் பண்ணாத. If you are a psalmist, don't run. உபவாசிக்க தேவன் சொல்லுங்க, உபவாசம் விட்டு ஜம்ப் பண்ணாத. If you remain in fasting, don't go out. வாசி மகளே, அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்னவென்று கேட்டால் நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். கையை தட்டி வராலே பைபிளை கையில் எடுக்க வைக்கப்படுறாங்க. Shame to carry the scripture. ஒரு செல்போன் எடுத்துட்டு போறாங்க. Taking the cell phone. நீங்கள் உள்ளதை அழைப்பை அப்படியே சொல்லுங்கள். You reveal about your occupation. வேற எதையும் சொல்லாத. Don't speak more than that. வேற எதையும் சொல்லாத. Don't speak more than anything. உன்னை பார்த்தா சாத்தான் அப்படி அருவருப்பான். Demon will hesitate. ஏன்னா அவனுக்கு நீ விரோதி. He is your enemy. உன் ஆசீர்வாதம் அவனுக்கு பிடிக்காது. He doesn't like your blessing. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. The word of the Lord says. ஆகையால் சகோதரனே சகோதரி. Therefore brothers and sisters. You see, it's your call. உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் கவனித்து பார். It's your call. மோசே என்னும் தீர்க்கதரிசி சொன்னார். Moses the great prophet said. லேவியராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். Leviticus chapter 18. லேவியராகம் 18. 18th chapter. 1 முதல் 4 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். First 4 verses. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல் நான் உங்களை அழைத்து போகிறேன். Praise the Lord. Praise God. நான் உங்களை அழைத்து போகிறேன். கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும். அவர்களுடைய முறைமையின்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. We follow the plans of Gentiles. அடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. We also follow others. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் நான் கேட்டினா many people அவங்களே மாதிரி அந்த ஃபாலோ உனக்கு வேண்டாம். You don't want this practice in our spiritual life. The spiritual life is not jumping. ஆவிக்குரிய வாழ்க்கை குதிச்சு ஆடுறது இல்ல. But spiritual life is 10. ஆவிக்குரிய வாழ்க்கை பலனுடையது. Hallelujah. Praise the Lord. வாசி மகளே 4வது வசனத்தை. என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. எனக்கு தேவனாய் இருப்பாரானால் அழைப்பு மாறக்கூடாது. ஆமென். Praise the Lord. ஆமென். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து முடிப்போமா? Chapter 1 verses 9. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு
இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஐக்கியம் நல்ல கவனி. தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன பாரு, உங்களை கிட்ட வச்சு ஒட்டி பார்த்து ரெண்டு மூஞ்சி ஒண்ணா இருக்குன்னு கேட்டனே, ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அவரோடு கூட நான் இணைந்து வாழ விரும்புகிறேன் சொல்றவங்க பைபிள் தேடி நிப்பீர்களாக. Amen. Quickly stand. உங்க மூஞ்சி ஜீசஸ் மூஞ்சி ஒண்ணா இருக்கணும். You expose the face of Jesus in your life. எப்படி இருக்கணும்? ஒரே போல இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும். கர்த்தர் உங்களை அவரோடு ஐக்கியமாய் இருக்க அழைத்தாராம். The Lord has called you into fellowship with His Son Jesus Christ. யாரோடு ஐக்கியமாய் இருக்க? With whom? யாரோடு? With whom? யாரோடு? With whom? விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க. Jesus Christ. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? அப்படியே பைபிளை கீழ வச்சு நான் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்க போறேன். I am going to be a fellowship with my God Jesus. ரெண்டு கையை உயர்த்திக்கணும். Let us all. அவர் கூட நான் ஐக்கியமா இருக்க விரும்புறேன். I need this fellowship. என்ன தேவன் அழைச்ச ஒரு நோக்கத்திற்கு. There is a purpose the calling. அப்படி ஐக்கியமா இருக்க விரும்புகிறேன். I submit myself. ரெண்டு கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் once again மௌனமாக கண்களை மூடி silently close your eyes. ஆவியானவரிடத்திலே ஒரு சில நொடி செகண்ட் அவரை பாருங்கள். I look to the Holy Spirit. நான் கண்ணை மூடிக்கொள். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட என் தகப்பன் யோசேப்பு சொன்னது போல நாங்கள் மற்றவருக்கு முன்பு எங்கள் அழைப்பை மாற்றிக்கொள்ளாமல், நாங்கள் எங்களை காயப்படுத்திக் கொள்ளாமல், என்னை தேவன் எந்த இடத்திற்கு வைத்தீரோ அந்த அழைப்பிலே இருந்து என் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நான் உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை கீழாக்காமல் மேலாக்கிறவர், வாளாக்காமல் தலையாக்குகிறவர். ஒரே ஒரு வார்த்தை எனக்கு முன்பு வருகிறது. என் அன்பு மகனே மகளே, அந்த வசனத்தை என் மகள் படிக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு கையை உயர்த்திக்கிட்டு அந்த வசனத்தில் அப்படியே உங்களை அர்ப்பணியுங்கள். And submit yourself to that word. 1 தெசலோனிக்கர் 5:24. 1 Thessalonians chapter 5. யாவரும் கைகளை உயர்த்தி கொண்டு ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க. அப்படியே உங்களை அர்ப்பணியுங்கள் பார்க்கலாம். Submit yourself. 1 தெசலோனிக்கர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தை அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? நம்புகிற காரியங்களை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே, என்னை ஆசீர்வதி என்று கூப்பிடுங்கள். கர்த்தாவே, என்னுடைய அழைப்புக்கு வருகிறேன், நீர் அழைத்த அழைப்புக்கு வருகிறேன் என்னோடு சொல்லுங்கள். இயேசுவே, வல்லமை உடையவரே, கிருபை நிறைந்தவரே, உம்முடைய அழைப்புக்கு நேராக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து அழைத்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறேன், என்னை உயர்த்த அழைத்திருக்கிறேன், என்னை மேன்மைப்படுத்தி அழைத்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, என்னை சுகமாக்கி ஆசீர்வதியும். சொல்லுங்கள், என்னை விடுதலையாக்கி ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தி ஆசீர்வதியும், எனக்கு சகாயம் செய்து ஆசீர்வதியும். உலக இரட்சகர் இயேசுவே, நீர் அப்படியே செய்வீர். என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. உம்முடைய அழைப்பில் என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் குடும்பம், எனக்கு உண்டான யாவையும் வைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.